தொடர்ந்து நம்ம பாத்தீங்கன்னா ஈரான் மற்றும் அமெரிக்காவுடைய நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்குள்ளேயே, அதாவது அமெரிக்காவுடைய நிலையங்கள் கிடையாது, அமெரிக்காவுக்குள்ளேயே ஈரான் இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவத்தை பண்ணிருக்காங்க. 1 இல்ல 2 இல்ல, இந்த வாரத்திலேயே 3 ஆயிருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா இப்பதான் அவங்களுக்கு அந்த சீரியஸ்னஸ் புரியுது. இது ஈரானுடைய வேலைதான். நாம எப்படி உள்ளக்குள்ள CIA வச்சும் மொசாட்டை வச்சும் ஈரானுக்குள்ள தலைவர்களை எல்லாம் பண்ணமோ அந்த மாதிரி ஏதோ ஈரான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு இப்பதான் பாத்தீங்கன்னா அந்த தகவல் ரொம்ப சீரியஸாக வெளியே வந்துட்டு இருக்கு. அதுலயும் பாத்தீங்கன்னா அமெரிக்காலேயே வச்சு நம்பர் 1 இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம்னு சொல்றோம்னா அதுதான் குறி வச்சிருந்தாங்க. கடைசியா ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஈரான்ல தாக்கப்பட்டதே என்னது, எண்ணெய் வேல்கள் தான் தாக்கப்பட்டுச்சு. அப்ப ஈரான என்ன பண்ணியிருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா அரம்கோவை தாக்கியிருந்தாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா கத்தார்ல தாக்கியிருந்தாங்க. அதனுடைய கண்டினியூவேஷனா இன்னைக்கு அமெரிக்காலேயே ஒரு பெரிய ஒரு விஷயத்தை பண்ணிருக்காங்க. இது ஏவுகணை அட்டாக் கிடையாது. அங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன் ஏற்படுத்தி பண்ணிருக்காங்க. அப்ப அதுதான் அவங்களுக்கு புரியுது. இப்ப இப்போ ஒரு 4-5 நாளா ஒரு சில விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதெல்லாம் இதனுடைய கண்டினியூவேஷன் தான் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் இங்க பார்க்கும்போது பாத்தீங்கன்னா டெக்காஸ்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய டெக்காஸ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் ஒரு நாளைக்கு 3,36,000 பேரல் அளவுக்கு என்ன பண்றாங்க, அவங்க எண்ணெய் எடுக்கிறாங்க. அந்த அளவுக்கு அமெரிக்காவுடைய பிரதானமானதாக இருக்கு, நம்பர் 1 இருக்குது, இருக்கிறதுலே ரொம்ப மிக பெருசு. அதுலயே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டிருக்கு. எக்ஸ்ப்ளோஷன் பாத்தீங்கன்னா ஒரு 2 இடத்துல ஏற்பட்டு, இந்த இமேஜ் எல்லாம் காட்டுற பாருங்க கீழே, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்துடைய ஒரு ட்ரோன் ஷாட் தான். அங்க பார்க்கும் போது தெரியுது 2 இடத்துல என்ன பற்றி எரிஞ்சு கொண்டே இருக்குது. சொல்றாங்க வெடிச்சுச்சுன்னு தான் சொல்றாங்க. அதாவது ஏதோ உள்ள இருந்தே ஏற்பாடு பண்ணி பாம் மாதிரி வச்சு வெடிக்க வச்சிருக்காங்க அப்படிங்கறத அங்கிருந்து சத்தம் வந்தவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அது ஒரு எக்ஸ்ப்ளோஷன் மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போதைக்கு பாத்தீங்கன்னா அமெரிக்கா இல்ல நாங்க பாக்குறோம், அது ஏதாவது மிஷின் பழுதாயிடுச்சான்னு தெரியல அப்படிங்கிறாங்க. மிஷின் எல்லாம் பழுதா இருக்கலாம் பாத்தீங்கன்னா பெருசா வாய்ப்புகள் இல்ல. அது இந்த அளவுக்கான எக்ஸ்ப்ளோஷன்ல இதுவரை நடந்ததே கிடையாது. தொடர்ச்சியாக ஈரான் கூட இப்ப சண்டை போட்டுட்டு இருக்கக்கூடிய நேரத்துல இது நடந்திருக்கு. சரி, இது ஒண்ணுதான் இப்படியான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இதுக்கு 4 நாளைக்கு முன்னாடி அமெரிக்காவுடைய வாஷிங்டன் டிசில என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அங்க ஒரு ராணுவத்துடைய கூட்டமைப்பு நடத்துறதாக இருந்துச்சு. அந்த இடத்துக்கு என்ன இருக்குன்னா பாத்தீங்கன்னா நாங்க ட்ரோன் அட்டாக் பண்ணுவோம்னு சொல்லிட்டு த்ரெட் கொடுத்துருக்காங்க. கொடுத்தனுமே இது 4 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. கொடுத்த உடனே என்ன இருக்கு, அந்த ராணுவ கூட்டமைப்பே அவங்க கூட்டவே இல்லை. பாத்துக்கோங்க, ராணுவ கூட்டமைப்புனா அங்க ராணுவத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் சேர்ந்து வருஷத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் மாதிரி வைப்பாங்க. அந்த இடத்துல நீங்க கூடுனீங்கன்னா நாங்க ட்ரோன் அட்டாக் பண்ணுவோம்னு வார்ன் பண்ணிருக்காங்க. வார்ன் பண்ணணும், அந்த கூட்டமைப்பையே கலைச்சிருக்காங்க. இதுவரை அமெரிக்காக்குள்ள யாராவது போன் பண்ணி நீங்க அந்த இடத்துல கூடாதீங்க, நாங்க உங்களை ட்ரோன் அட்டாக் பண்ணுவோம்ல என்னைக்கா சொல்லியிருக்காங்களா அப்படின்னாவே தெரிஞ்சுக்கணும் இது ஈரானுடைய வேலை தான். இந்த சமயத்துல இப்ப போர் நடக்கும்போது நடக்குதுன்னா வேற யாருக்கிட்டயும் இப்ப பாத்தீங்கன்னா இவங்க போய் அடி வாங்கிட்டு வரல, ஈரான்ட்ட தான் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப 4 நாளைக்கு முன்னாடியே வாஷிங்டன் டிசில அது நடந்திருக்கு. அதனுடைய கண்டினியூவேஷனா பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இப்ப நடந்திருக்கு. அதாவது இது மட்டும் கிடையாது, எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயம் மட்டும் கிடையாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நியூயார்க்ல, அதாவது அமெரிக்காவுடைய நியூயார்க்ல இருக்கிற விமான நிலையத்திலேயே இன்னைக்கு என்ன இருக்குன்னா பயணிகளுடைய விமானம் தரையிறங்கி இருக்குது. அவங்களுடைய ஓடுபாலத்துல ஏர்போர்ட்டுக்கே வந்துருச்சு. அது அவங்களுடைய ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு திரும்பி கரெக்டா ரன்வேல போய் நிக்க போகுது. நிக்கிற நேரத்துல கடைசி நேரத்துல என்ன பண்ணிருக்காங்க, அங்க இருக்கக்கூடிய அந்த தீயணைப்பு வாகனம் இருக்குல்ல, அது குறுக்கால இருக்குது. அதாவது விமானம் நிக்க போதுங்கிறதுனால அது குறுக்கால வந்தனால என்ன ஆயிடுச்சு, 2 பக்கமே அடிபட்டதுல அதுலயே பயணிகள் 2 பேர் உயிரிழந்திருக்காங்க. எங்கிருந்துன்னு பாத்தீங்கன்னா பிளைட்குள்ள இருந்து. அப்ப பிளைட்குள்ள இருக்கிற 2 பயணிகள் உயிரிழந்திருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அங்க அந்த ஒரு சின்ன விஷயம் கரெக்டா கடைசியா நிக்கும் போதுதான் குறுக்கால வந்திருக்காங்க. ஆனாலும் அதுக்குள்ள அந்த வேன் என்ன ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா உள்ள இருந்த பயணிகளும் உயிரிழந்திருக்காங்க. இது இந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நடந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா இது யதார்த்தமா நடக்கிறது கிடையாது. ஏன்னா பாத்தீங்கன்னா எப்ப தீயணைப்பு வாகனம் வரும்னா எப்ப தேவைப்படுதோ, விமானம் எல்லாம் நின்று முடிச்சதுக்கு பிறகு அவங்களுக்கு கூப்பிடும் போதுதான் வருவாங்க. எல்லாத்துக்கு மேல விமானத்தால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது ஓடிட்டு இருக்குது நின்றுட்டு இருக்குன்னா சடனா நிறுத்த முடியாது. ஆனா அந்த வாகனம் வருது பாருங்க, வேனு, அதை பாத்துக்கிட்டே வராங்க. நல்லாவே பாத்தீங்கன்னா பாத்துக்கிட்டே வராங்க. ஒரு சின்ன ஒரு சந்தில எல்லாம் போய் மாற்றக்கூடிய விஷயம் கிடையாது. அது நல்லாவே பாத்துக்கிட்டே அதை இடிக்கணுங்கிறதுக்காக இடிச்சிருக்காங்க. இது பர்பஸாவே செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது. அமெரிக்கா பாத்தீங்கன்னா மூச்சுடாம வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா அமெரிக்காக்குள்ளேயே ஈரான் அடிக்கிறாங்கன்னு தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான், அமெரிக்க மக்கள் என்ன பண்ணிடுவாங்க, எல்லாரும் பயந்துருவாங்க. அதனால என்ன ஆயிட்டு இருக்குன்னா இப்ப அமெரிக்கா டைரக்டா இதுவரை எதுக்குமே ஈரானை பிளேம் பண்ணாம இருக்காங்க. ஆனா அமெரிக்காவுக்குள்ளேயே இந்த விஷயங்கள் எல்லாம் கண்காணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆய்வாளர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா இது ஈரானுடைய வேலைதான். டைரக்டா ட்ரோன் அட்டாக்குக்கான த்ரெட்டனும் எங்களுக்கு வந்துச்சு. இப்ப பார்த்தா எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலயத்திலேயே அடிச்சிருக்காங்க. 3வது பார்க்கும்போது பயணிகளுடைய விமானத்துல ஏர்போர்ட்லயே வச்சு என்ன இருக்குது, அங்க இருக்கக்கூடிய
தீயணைப்பு வாகனம் வந்து மோதினதுல 2 பயணிகள் இறந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. அப்ப ஈரான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க மட்டும் தான் இந்த சிஏஏ வந்து உளவு வேலை பாப்பீங்களா ஈரானுக்குள்ள, நாங்களும் பாப்போம் அப்படிங்கறதை காமிச்சிருக்காங்க. பல தடவை வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரம்ப்புடைய கன் ஷூட் எல்லாம் நடந்த போதே வந்து ஈரான் மேலதான் சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா வந்து ஈரானால அதெல்லாம் செய்ய முடியும் அப்படிங்கறதும், ஈரானே வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்க இதுக்கு முன்னாடி தப்பிச்சிட்டீங்க, ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்கன்னா தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி, எங்கனால அங்க கூட என்ன வேணா செய்ய முடியும் அப்படிங்கக்கூடிய வார்னிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த போர் ஆரம்பிச்ச முதல் 1 வாரத்திலேயே வந்து விட்டுருந்தாங்க. அப்ப பார்க்க போகும்போது அவங்களும் வார்னிங்கும் விட்டுருக்காங்கும் போது இது ஈரானுடைய வேலையா தான் தெரியுது. இனி வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து நடக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இருக்கு. இன்னொன்னு, அமெரிக்கா ரொம்ப நாள் மறைக்க முடியாது, கண்டிப்பா அதை வெளியே சொல்லிதான் ஆகணும். ஒரு பக்கம் இப்படி போயிட்டு இருக்கட்டும். அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா, இப்ப அமெரிக்கா இந்த போர்ல இருந்து விலகிறதுக்காக முடிவு பண்ணிருக்கிற மாதிரிதான் நிறைய சமிக்கைகள் காட்டப்படுது. ஏன்னா யாருக்கு இந்த போர்ல நஷ்டம் நினைக்கிறீங்க? அதிகமா நஷ்டப்படுறதே அமெரிக்கா தான். ஏன்னா அமெரிக்காவுடைய நிலையங்கள் தான் எங்க இருக்குது? கத்தார்ல, யுஏஇல, பஹ்ரைன்ல, ஜோர்டான்லன்னு சொல்லிட்டு எல்லா பக்கம் அடி வாங்கிட்டு இருக்குது. அமெரிக்காவுடைய பிசினஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா அடி வாங்கிட்டு இருக்கு. அவங்களுடைய எம்பசி தான் அடி வாங்கிட்டு இருக்கு. அப்ப மொத்தத்துல வந்து அங்க இருக்கக்கூடிய அரபு நாடுகள் 9 நாடுகள்லயும் அடி வாங்குறது எல்லாமே அமெரிக்காவது தான். ஒன்னே ஒண்ணு, இஸ்ரேல் மட்டும்தான் என்ன ஆகுது, டைரக்டா அடி வாங்கிட்டு இருக்கு. இஸ்ரேலுடைய சம்பந்தமான எதுவுமே வெளிநாடுகள்ல வச்சு அழிக்கப்படல, அமெரிக்காவது அழிக்கப்படுதுங்கிறதுனால இந்த போர் ஆரம்பிச்சதுல அதிக இழப்பை தழுவுனது இஸ்ரேலை விட அமெரிக்கா தான் சொல்லப்படுது. அதனால பார்த்தாங்க அமெரிக்கா, நம்ம எப்பவுமே காசை கொடுத்துட்டு பின்னாடி நின்றுதான் நம்ம வந்து வேஷம் போட்டுட்டு இருப்போம், இந்த தடவை என்ன நம்ம முன்னாடி போய் மாட்டிட்டோமேன்னு சொல்லிட்டு எப்படியாவது இதுல இருந்து கலந்துக்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த 5 நாள்ல நாங்க என்ன பண்றோம், பேச்சுவார்த்தை பண்ணிட்டு இருக்கோம், ஒத்தி வைக்கிறோம், தாக்குதலைன்னு சொல்லி நாங்க நிறுத்த போறோம் அப்படின்லாம் வந்து என்ன பண்றாங்க இந்த அமெரிக்கா. அப்படியாவது சொன்னோம்னா என்ன பண்ணுவாங்க ஈரான், சரி அமெரிக்கா நம்ம மேல நிறுத்திட்டாங்க, இனிமேல் நம்ம அமெரிக்காவை தாக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டோங்கிறதுக்காக இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. அமெரிக்காவுக்கு இந்த போர்ல வந்து பாத்தீங்கன்னா விருப்பம் இருந்தாலும் நேரடியா போய் நஷ்டப்படுறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கு. இன்னொன்னு, இந்த நேட்டோ நாடுகள் எல்லாம் கூப்பிட்டு பாத்துட்டாங்க, என்னதான் கூவுன்னு கூவுனாலும் அவங்க எல்லாம் வரமாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனா இந்த இடத்துல வந்து ஈரான் அவங்கள விடுவாங்கன்னு கேட்டா விட மாட்டாங்க. ஏன்னா ஈரான் வச்சிருக்கக்கூடிய கோரிக்கைகள் அந்த மாதிரி. ஏன்னா ஈரான் என்ன சொல்லியிருக்காங்க, இந்த போரை நாங்க நிறுத்தணும்னா இந்த விஷயத்த நீங்க செய்யுங்க அப்படின்னு இருக்காங்க. அதுல வந்து பார்க்கும்போது முதல் விஷயம் என்னன்னா, இனிமேல் ஆயுசுக்கும் நீங்க எங்களை தாக்கவே கூடாது, தாக்கணும்னு நினைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, அமெரிக்கா இஸ்ரேல் 2 பேருமே ஒத்துக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒருவேளை அமெரிக்கா அந்த மாதிரி ஒத்துக்கிறாங்கன்னே வச்சுக்கிட்டாலும் கூட இஸ்ரேல் அதை ஒத்துக்க மாட்டாங்க. அதே சமயத்துல இஸ்ரேல் வந்து தாக்குனா அமெரிக்கா பின்னாடியே வந்துருவானுங்க, ஹெல்ப் பண்ணுவானுங்கன்னு தெரியும். அதனால பாத்தீங்கன்னா என்னதான் அமெரிக்காவை விலகுறேன்னு சொன்னாலும் இந்த ஒப்புதல் இல்லாம ஈரான் அவங்கள விட மாட்டாங்க. சரி, இதை கூட விட்டுறலாம். 2வது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, காசு கேட்டிருக்காங்க. இத்தனை நாள் வந்து நீங்க எங்களை அடிச்சதுக்கு காம்பன்சேஷன் கொடுங்க. இந்த இஸ்ரேல் அடிச்சது, அமெரிக்கா அடிச்சது 2க்கும் சேர்த்து காம்பன்சேஷன் கேட்டிருக்காங்க. காம்பன்சேஷன் பில்லியன்ல இருக்கும். இவங்க வந்து பாத்தீங்கன்னா 200-300 பில்லியன் செலவு பண்ணி அடிக்க கூட முயற்சி பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ண மாட்டாங்க, சரி செய்யறதுக்காக கொடுத்தாங்கன்னா அது இவங்களுக்கு அவமானமா போயின்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க காம்பன்சேஷன் கொடுக்காம ஈரானும் விட மாட்டாங்க. அடுத்தது இதெல்லாம் இல்லாம 3வதா என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, எங்க மேல போட்டிருக்கக்கூடிய பொருளாதார தடை எல்லாம் நீக்குங்கன்னு சொல்லியிருக்காங்க. பொருளாதார தடை அத்தனையுமே நீக்குவாங்களா அப்படிங்கிறது சந்தேகம். ஆனா இப்ப இருக்கக்கூடிய நிலைமைக்கு பொருளாதார தடையை கூட நீக்கிடுவாங்கிற அளவுக்கு தான் இப்ப வந்து சூழ்நிலை மாறிட்டு இருக்கு. அடுத்தது 4வதா வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தா, எங்களுடைய ப்ராக்சிஸ் எல்லாம் நீங்க விட்டுறணும், அவங்களையும் நீங்க எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. யார் ப்ராக்சிஸ்னா, ஹமாஸ், ஹிஸ்புல்லா, அதுக்கப்புறம் ஹவுதீஸ், அவங்க இவங்க நிறைய பேர் இருக்காங்களே, அவங்களெல்லாம் நீங்க விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இவங்க விடுவாங்கன்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் இவங்க விடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நெத்தன்யாஹூ அவங்கள புடிச்சுதான் தொங்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது எந்த இடத்துலயும் வந்து ஈரான் கேட்கறத அமெரிக்காவோ இல்ல இஸ்ரேலோ செஞ்சு தர மாட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த போர் நிக்கிறதுக்கான வாய்ப்பு இல்ல. அமெரிக்கா அப்படியே கலந்துக்கலாம், நாம போயிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளை விட்டுருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீ என்ன போறது, நான் உள்நாட்டுக்குள்ளேயே எதையாவது பண்ற பாருங்கிற லெவலுக்கு தான் இன்னைக்கு ஈரான் பண்ணிருக்காங்க. ஆரம்பத்திலேயே சொன்னாங்க வந்து தொடாதீங்க, ஆரம்பிச்சா நாங்க தான் முடிச்சு வைப்போம்னாங்க. இப்ப அதுதான் நடந்துட்டு இருக்குது. போற சமாதானத்துக்கும் கொண்டு போக முடியல அமெரிக்காவால, போற நிறுத்துறதுக்கும் முடியல, கடைசிக்கு நாங்களே நிறுத்திட்டோம் அப்படின்னு சொன்னாலும் கூட இப்ப வந்து என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க, ஈரான் விட மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிய வருது. பொறுத்திருந்து பார்க்கலாம் இன்னும் அமெரிக்கா என்னென்னலாம் வந்து நாடகம் போட போறாங்கன்னு சொல்லிட்டு, அடுத்தடுத்து ஈரான் அமெரிக்காக்குள்ள என்னென்ன பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தொடர்ந்து இணைந்திருங்க. நம்ம சேனல்ல மெம்பர்ஷிப் இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க.